அப்போ மனுஷனுக்கு எப்போ பூரணமான ஒரு பூரணம், ஒரு 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 நிறைவான ஒரு நிறைவு எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, படைத்த தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு. அப்போ இதெல்லாம் ஒரு பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டு ரெட்ஷிப்பு பரிபூர்ண ஜீவன்னா அது என்னன்னு புரியறதுக்கு பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு ஒரு சம்பவம் இங்க பதிவு பண்ணப்பட்டு. ஆனா அவன் முயற்சி எடுத்தான், எப்படியாவது இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு பார்த்தா ஒரு எகிப்தியனை கொண்டு போட்டான். அந்த பயத்தில் ஓடுறான் பாருங்க. ஏன்னா யாருக்கு உதவி செய்யணும்னு பார்த்தோன்னா அந்த ஜனங்களே இவனுக்கு விரோதமா இருக்கு. அதனால தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு எங்க இந்த பார்வனுக்கு தெரிஞ்சா தன்னை கொண்டு போடுவான்னு சொல்லி பயந்து ஓடி பாலைவனத்தில் போயிடான். அந்த இடத்துல போய் ஒரு திருமணம் ஒன்று பண்ணிக்கிறான். அந்த மாமனார் கொஞ்சம் ஆடுகளை வச்சிருக்காரு, அதை மேய்க்கிற வேலையை அவன் செய்துட்டு இருக்கான். அண்டிக்கிட்டு ஒண்டிட்டு வாழறான். யார் இவன்? பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன். ஆனா அவனுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு பெரிய மன நிறைவே இல்லை பாருங்க, ஒரு வேதனை. அவனுக்கு எல்லாத்தையும் இழந்து போய் ஒண்ணும் இல்லாம ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான். அப்படி மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவனுடைய மாமனார் வீட்டுக்கும் இந்த ஹோரேப் மலைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 17 மைல்ஸ், 17 மைல் அந்த ஆடை அப்படியே நடத்தி போயிட்டு போகும்போது ஒரு காட்சி ஒன்று பார்க்குறான். ஒரு முட்புதர், ஒரு முட்செடி புதர்ல ஒரு நெருப்பு பத்தி எரியுது. அது என்னதுன்னு சொல்லி பார்க்கலான்னு கொஞ்சம் கிட்ட போறான் பாருங்க. பார்க்கறதுக்காக கிட்ட போகும்போது கர்த்தர் அவங்க கிட்ட பேசுறார். அங்கதான் கர்த்தர் என்ற வார்த்தை நம்ம படிச்சோம் இல்லையா? அங்க தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தின ஒரு அருமையான ஒரு நேரம் பாருங்க. அங்கதான் அவனுக்கு முதல்ல கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதை நீங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரத்துக்கு போலாங்க. அங்க நம்மளால பார்க்க முடியும். இந்த சம்பவம் அங்க இருக்கு பாரு. தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். எப்படி இருக்கும் பாரு. அங்கே தேவ பர்வதமாகிய ஓரேப் வரைக்கும், அதாவது சீனாய் மலை அங்க வரான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியிலே நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். அந்த முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்த ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி. கிட்ட போய் அந்த காட்சியை பார்ப்பேன்னு சொல்லி கிட்ட போறான் பாருங்க. அப்படி வரும்போது அவன் பார்க்கும்படி கிட்ட வருவதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவில் இருந்த தேவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராதே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இது படிக்கும்போது நமக்கு எது ரொம்ப கேட்சியா தெரிஞ்சதுன்னா, காலில் செருப்பு போடக்கூடாது சொல்றாங்களா இல்லையா? நான் இது விவாதத்துக்காக பேசல. இதோடைய பொருள் என்ன? ஏன் கர்த்தர் அந்த காலில் இருக்கிற செருப்பை கழட்ட சொன்னார்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை அது பரிசுத்தமான இடம், அதனால கர்த்தர் இந்த அசுத்தமான செருப்பு போட்டு அங்கே போகக்கூடாது, அந்த பரிசுத்த தேவனுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றாங்க. எல்லா மதத்திலையும் அப்படிதான் பண்றாங்க. எந்த மதத்திலையும் இந்த செருப்பு போடுறதுன்றது ஒரு பெரிய ஒரு இது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. ஒவ்வொரு சம்பவமும் இதில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது என்னன்னு நம்ம கவனிக்க தவறிட்டு நேராக அதை அப்படியே பார்க்குறோம். செருப்பு போடணும்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் கோயிலில் செருப்பு போட மாட்டோம். அது செருப்பு போடுறதுல ஜனங்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது. கோயிலுடைய பலிபீடத்தில் நிற்கிறாங்க, செருப்பு போட்டிருக்காங்க அப்படின்ற விவாதிக்கிறாங்க. அதுக்காக நான் பேசல, இதோடைய அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தை நீங்க படிக்கும் பொழுது ஒரு சம்பவம் இருக்கு. ஆதாமை தேவன் படைச்சு சிருஷ்டித்து அவனை பலுகி பெருகும்படி பூமியை நிரப்புறதுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா அவன் தேவனுடைய வார்த்தையை மீறின பிறகு ஏற்பட்ட காரியம் பார்த்தீங்கன்னா, சாபம் இந்த பூமியில வருதுங்க. கர்த்தர் சொல்றார், உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அந்த சாபம் என்னன்னு சொல்லும்போது சொல்றாரு, இந்த பூமி இனி முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். So it's a curse. அப்போ மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த நாள்ல இருந்து கஷ்டத்தை அனுபவிச்சான். ஆதாம் ஏவாளு காலில் ஒன்றும் செருப்பு கொடுக்கல. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஏன்னா அங்க முள் இல்லை. அந்த இடம் முழுவதும் மிக அருமையா இருந்தது. அவனுக்கு செருப்பு தேவையில்லை. ஆனா இப்ப நம்ம செருப்பு இல்லாம நடக்க முடியாது. எல்லாம் அமைதியா இருக்க.
ஒரு முள் செடி காடு மாதிரி மலை பெயரெல்லாம் நீங்கள் காலில் செருப்பு போடாமல் போனால், ஏன் கொஞ்சம் வயல்வெளியிலே நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து சில முள்ளுங்க இருக்கும் பாருங்கள், எல்லா பக்கத்திலும் முள் இருக்கும், உருண்டையாக இருக்கும். அது எந்த பக்கம் குத்தம் தெரியாது, அது பேர் எனக்கு தெரியல. அதெல்லாம் தானாக முளைச்சி கிடக்குது. அதனால் நம்ம இந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு நம்ம காலில் செருப்பு போடுறோம். அப்போ ஒன்று கவனிங்க, சாபத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள நம்முடைய சுய முயற்சியை நம்ம செய்கிறோம். இன்னைக்கு மனுஷன் பாவத்திலிருந்து விடுபட, வியாதியிலிருந்து விடுபட, சாபத்திலிருந்து விடுபட நம்முடைய முயற்சி, நமக்கு தெரிஞ்சதை செய்யறான். அதுதான் ஆதாம் செய்தான். அவனுடைய நிர்வாணம் என்ற உடனே தானே ஒரு உடையை உண்டு பண்ணிட்டான். ஆனா அது போதுமானது அல்ல. அதனால இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, நீ இதுக்கு முன்னாடி இருந்த இடம் சாபமானது. இப்ப நீ இந்த இடத்துல வரும்போது, உன் கால் வைக்கும் போது உன்னை நீ காத்துக்கொள்ள நீ எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க முள்ளு இருந்தாலும் உன்னை குத்தாது. இந்த இடம் பரிசுத்த பூமி. You are no more under curse. இதெல்லாம் ஒரு புதிய ஏற்பாடு டைப்பாலஜி. கர்த்தர் சொல்றாரு, என்னைக்கு நீ எனக்குள்ள வந்துடுறியோ அந்த நாள் முதற்கொண்டு நான் இருக்கிற இடத்துல எப்ப நீயும் நானும் ஒன்னாகிறோமோ அப்பொழுது அங்கே உனக்கு சாபம் கிடையாது. நீ கால் வைக்கும் இடம் உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். நீ சாபத்தை பார்ப்பதில்லை. அப்போ அவர் பரிசுத்த செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இடமாகிறார். அதே இடம் ஆனால் இப்பொழுது வேறு விதமாய் மாறுகிறது. நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, முதல் முறை அந்த இடத்துல அவனுக்கு ஒரு காரியம் தெரிகிறது. பிரச்சனத்திலே வரும்பொழுது அங்கே அவன் சாபத்தை பார்க்கவில்லை.